திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே பாடுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இலை பாடுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், என்னில் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிரு
நெஞ்சே நீ கலங்குவதேனோ நெஞ்சே நீ கலங்குவதேனோ நெஞ்சே நீ தவிப்பது ஏனோ ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை நெஞ்சே நீ கலங்குவதேனோ நெஞ்சே நீ தவிப்பது ஏனோ தளர்ந்திடும் போது தாங்கிடும் தூயவர் தூய பாதை காட்டுவார் கலங்கிடும் போதில் காத்திட வல்லவர் கவலையெல்லாம் மாற்றுவார் கண்ணீர் துடைத்திட கருணை காட்டிட தேவன் கரங்களை நீட்டுவார் கண்ணீர் துடைத்திட கருணை காட்டிட தேவன் கரங்களை நீட்டுவார் அந்த பாவம் யாவும் பறந்தோட என் வாழ்வில் நன்மைகள் கூட நல்ல பாதை சொன்னவர் இயேசு இன்றே அவர் பாதம் பணிந்திடுவோம் நெஞ்சே நீ கலங்குவதேனோ நெஞ்சே நீ தவிப்பது ஏனோ பிறந்தவரெல்லாம் உயர்ந்தவராக சிறந்த வழியை சொல்லுவார் நிறைந்த அன்பால் காலம் எல்லாம் தெளிந்த அறிவை ஊட்டுவார் என்றும் கலங்காதே தேவன் இருக்கின்றார் இன்று புது பாதை காட்டுவார் என்றும் கலங்காதே தேவன் இருக்கின்றார் இன்று புது பாதை காட்டுவார் அந்த பாவம் யாவும் பறந்தோட என்று வாழ்வில் நன்மைகள் கூட நல்ல பாதை சொன்னவர் இயேசு என்று அவர் பாதம் பணிந்திடுவோம் நெஞ்சே
கலங்குவதேனோ நெஞ்சே நீ தவிப்பது ஏனோ ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை ஒரு கணம் கூட உன் சுமை தாங்க கருணையின் தேவன் தயங்குவதில்லை நெஞ்சே நீ கலங்குவதேனோ நெஞ்சே நீ தவிப்பது ஏனோ நாம் சந்திப்போம் நம்பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம் மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனைகளுடன் களிப்போம் நம் தொல்லை யாத்திரை முடித்து இடத்தை நாம் தரிப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம் இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். செவிப்போம் நேசிக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய நித்தியலை பாட்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கின்ற இந்த அடியான வைக்கின்றோம். இம்மைக்குரிய வாழ்விலே இதுவரை கொடுத்து வந்த ஆசீர்வாதங்களுக்காக வழிநடத்தலுக்காக உறவுகளுக்காக நன்றியோடு சோதரிக்கும் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கிரியைகளிலிருந்து அவர்கள் இழைப்பாருவாக அவருடைய பிரயாசங்கள் அவர்களை தொடரும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகின்ற வண்ணமாக ஆண்டவரே இந்த இன்னுக்குரிய ஜீவியத்திலே இந்த அடியானுமிலே வைத்த விசுவாசத்துக்காக அதற்காக நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவரே இவருடைய பிரிவினாலே துன்பப்படுகின்ற ஒவ்வொரு அன்பு உறவுகளை இந்த திருக்கரத்திலே ஆண்டவரே இவருடைய பேரின்ப வீட்டிலே அந்த இம்மைக்குரிய மறுமைக்குரிய வாழ்விலே இணைந்திருக்கின்றார். அங்கே அழுகை இல்லை, துன்பம் இல்லை, கதிரவன் வெப்பம் இல்லை, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அந்த நீரூற்றண்டை வழி நடத்துவார். தேவன் தாமே அவர்களோடு இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கின்றவன் ஆண்டவரே அந்த அடியானோடு கூட உங்களுடைய நிறைவாக என்னுடைய பேரின்ப வீட்டிலே இவரை ஆசீர்வதித்து வழிநடத்தியவன் நேசமுட்களின் பாதத்திலே முள்ளுள்ள பூவனே மா சௌந்தர்யமானவரே இயேசுராஜனே தேவனே வாழ்த்துவோம் எங்கள் தேவனை ஜீவனாட்களிலும் மறு யாத்திரையிலும்
நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். தந்தை தாயும் என் சொந்தமானோரும் கைவிட்டாலும் அவர் நாடினார். துன்பத்தில் என்னை தாங்கிடுவார், இன்பங்கள் எனக்கேந்திடுவார். துன்பத்தில் என்னை தாங்கிடுவார், இன்பங்கள் எனக்கேந்திடுவார். வாழ்த்துவோம் எங்கள் தேவனை, ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். வெம்பி பசந்து நொந்து மனக்லேசமடை எழுந்தார், மன புண்ணில் என்னை தடவி மன ஆறுதல் தந்திடுவார். மன புண்ணில் என்னை தடவி மன ஆறுதல் தந்திடுவார். வாழ்த்துவோம் எங்கள் தேவனை, ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். எனக்காகவே உயிர் தந்தாரே, சுமந்தாரே என் பாவங்களை, அந்த அன்புக்கு ஈடு உண்டோ, அவர் கிருபைக்கு அளவுண்டோ, அந்த அன்புக்கு ஈடு உண்டோ, அவர் கிருபைக்கு அளவுண்டோ. வாழ்த்துவோம் எங்கள் தேவனை, ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடு நன்றியோடு அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் கூட சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான தகப்பனாருக்காக இந்த நாளிலே கர்த்தாவே சுவாமி விசேஷித்த வண்ணமாக ஆண்டவரே கர்த்தருக்குள் நித்திரை அடைய அதற்கு நீ கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரே பாக்கியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி பரலோகத்திலே ஆண்டவரே நித்திய ஆண்டவரே அழிவில்லாத ஒரு வீடை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே முகமுகமாக ஆண்டவரே கர்த்தருக்குள் உம்முடைய பிள்ளையாக உம்முடைய ஆண்டவரே வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் ஆண்டவரே நாங்கள் நிச்சயமாக ஒரு நாள் சந்திப்போம்.
ஆண்டவரே என் அன்பு தகப்பனே, அதே போல சுவாமி இந்த நாளிலே ஆண்டவரே உடைய காரியங்கள், இந்த இறுதி கிரியைகள் உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. மீதியான காரியங்கள் ஒவ்வொன்றும் உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரம் ஐயா, அவருடைய ஆண்டவரே மகன், மகள்மார், பேர பிள்ளைகள், மனைவி, ஆண்டவரே சுவாமி, உற்றார் உறவினர் யாவரையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஆற்றி தேற்றி ஆண்டவரே சுவாமி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சுவாமி உடைய அன்பின் ஆண்டவரே கரத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே சுவாமி. இப்ப இந்த பயணம் ஆண்டவரே அது முடிவு அல்ல சுவாமி, இது ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கான ஒரு பயணமாக இருக்கிறது. என் தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கேட்டுங்க, ஆற்றுங்க, ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதியும் பிதாவே. நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாய் ஏற்றுக்கொள். நெஞ்சமே இயேசுவை தஞ்சமாய் ஏற்றுக்கொள். கொஞ்ச காலந்தான் இந்த வாழ்க்கைதான், நெஞ்சமே இதை நினை. எங்கள் மத்தியிலே மட்டக்களப்பு கிறிஸ்துவின் சிறர் ஜோவேல் வந்து முன்பதாக குடும்ப ஆறுதலுக்காக பிரார்த்தனை பண்ணுவார். அந்த ஜெபத்திற்காக. பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் அருமையான தகப்பனாருக்கு நீர் கொடுத்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்ந்த நாட்களிலே கர்த்தாவே உமக்கென்று வாழவும், ஆண்டவரே இந்த உலகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே உமக்கென்று ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க நீர் அவருக்கு கொடுத்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையின் பிரகாரமாக ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அன்று மறுபடியும் நாங்கள் இந்த தகப்பனாரை உடைய வருகையிலே அன்று முகமுகமாய் சந்திப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை இன்றைக்கு கர்த்தாவே உடைய சமூகத்திலே நாங்கள் தகப்பனாரை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நடத்தும்படிக்காக ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களுக்கு கொடுத்ததான தர்மையான தகப்பனாருடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்தி குடும்பத்தார் எல்லாரையும் உடைய ஆண்டவரை கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே. ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியக்காரன் ஜெபித்தது போல சுவாமி ஆண்டவரை இந்த இடத்துல ஆவியானவர் நடத்தும்படியாக ஆண்டவரை இவரை மீண்டும் காண தேவனுடைய கிருபை எங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மரணம் சொல்றது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது சுவாமி. இந்த மரணத்துக்கு ஆண்டவரே எங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மூஞ்சி கொடுக்கணும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு முதலாக இவர் சென்றாலும் ஆண்டவர் ஒரு நாளைக்கு இவரை எங்களால காண முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அது தேவனுடைய கிருபை. எங்களுக்கும் ஆண்டவரே இதுல ஒரு காரியத்தை கத்துக்கொண்டு ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை சரியாக நடத்தி ஆண்டவரை ஒரு போர் எடுத்து அந்த பரலோகத்துக்கு ஆண்டவரை எங்களையும் சரியா வழிகாட்டி கொண்டு போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எங்க இருக்கிற மீதியான காரியம் எல்லாம் உங்கள் கரகத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம்.
ஆண்டவரே இதில் இருக்கிற அவருடைய மகன், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், ஆண்டவரே எங்களை உற்றார் உணவர் ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் அவங்க நடத்தும்படியாக, அவங்களை தேற்றும்படியாக, அவங்களோடு இருக்க ஆண்டவரே சுவாமி அவங்களை நடத்தி வளர்த்தபடியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஊட்டத்தையமுடன் நானுமோடிட அருள் செய்வார். ஓட்டத்தை நல்ல காலை நேரத்திலே ஆண்டவன் பெற்றோருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே துயரம் நிறைந்த துக்கம் நிறைந்த நேரத்திலே கிறிஸ்துவுடைய ஆறுதலும் சமாதானமும் அனைவருக்கும் பெருக கிடைவது. நாளிலே கர்த்தருக்குள்ளே நித்திருந்த அருமையான தகப்பனார் வேலுப்பிள்ளை யோகேந்திரா அவர்களுடைய இறுதி நல்லடக்க ஆராதனை நாம் கூடியிருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் ஆண்டவருடைய பார்வைக்கு அது அருமையானதாக இருக்கிறது. ஆகவே இந்த பூலோக ஓட்டத்தை முடித்து ஆண்டவருடைய இஷ்டத்தின்படியும் ஆண்டவருடைய நேரத்தின்படியும் ஆண்டவர் தன்னுடன் அழைத்துக் கொண்டிருக்கிறதான அருமையான சகோடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு கூட இந்த நல்லடக்க ஆராதனைகள் ஆரம்பிக்கலாம். நம்மத்தில் இருக்கிறதான போதகர் பிரசாந்த் தங்களை ஜெபத்தை வழிநடத்துவார். அப்படி ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து கொள்ளலாம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான வேளையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனாருடைய இறுதி அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலை எங்களுக்கும் உண்டாகும் என்றதை மனதிலே புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தூய்மைப்படத்தக்கதாக, தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக, தங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கத்தக்கதான ஒரு நல்ல வேளையாய் இருக்கிறது ஆண்டவரே. எனவே அவைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் ஆண்டவரே ஒவ்வொன்றை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மனம் திரும்ப, ஆண்டவரே வேண்டிய இடங்களிலே மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவை சந்திக்கத்தக்கதான ஆண்டவரே வேளைகளை தனதாக்கி கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனாருடைய வாழ்க்கை ஒரு நாள் உம்முடைய சமூகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே இளைப்பாறும் ஸ்தலத்திலே வந்து இளைப்பாறத்தக்கதான ஒரு நல்ல பாக்கியத்தை நீர் அவருக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. எனவே ஆண்டவரே, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தும் இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரே தொடக்கம் இருந்து முடியும் வரைக்கும் நீங்கள் தாமே கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கைகளை சாதகமாய் மாற்றி கொடுத்து எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்வதற்கு நீங்கள் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே நாமதன்பை கண்டடைந்தே சொல்லுமா, தமதன்பை தமதன்பை கண்டடைந்தே இளைப்பாறுதல் தரும் இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை பேற்றிடுவே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை பேற்றிடுவே சிலுவை நிழல் சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே இருப்பாடும் நம்பி வந்தே கிருபை
அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து பிரியமானவர்களே, இந்த பூமியிலே எங்களுக்கு வேதனைகள், பாடுகள், துக்கங்கள் உண்டுதான், மரணங்கள் உண்டுதான். மனுஷர்களுக்கு அவைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறவைகள். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை நாம் சென்றடையத்தக்கதாக ஆண்டவருடைய பாதம் இருக்கிறது. அது எங்களுக்கு நிச்சயமானவை ஆட்சிப்படுத்துகிற தேர்ச்சிட இடமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம்
ஒரு ட்ரிபியூட்டை நாங்கள் கேட்க போகின்றோம். ஆகவே இந்த ட்ரிபியூட்டுக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். நம்ம மத்தியிலே இப்பொழுது அருமையான தகப்பனாருடைய மருமகள் டாக்டர் இன்லோ இப்பொழுது தன்னுடைய ட்ரிபியூட்டை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே தயவு செய்து கவனமாக அதற்கு செவி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Mama. Thank you, Mama, for being the best Mama. You're a great inspiration in my life. I will never forget the love and the care that you showed to me. You always encouraged me in my life, in all my endeavors, and supported me in all the efforts I took in life. Words cannot explain how much your love and care means to me. Matthew chapter 5 verse 16 says, "Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven." You truly let the light of Jesus shine in the people in your life. You showed kindness to every person you encountered. You always gave every problem to God. You're a man of prayer. You prayed about matters big and small. I admire the faith you had in God and the heartfelt worship you do. I thank God for the privilege that He gave to be your daughter-in-law. You had a tremendous influence in my life, Mama. You always stood up for righteousness, no matter what the price it took. I will miss you. I will miss you. But your memories and the legacy that you left behind will always remain in our hearts and in our lives. I love you, Mama. I miss you so much. I love you. நல்லது. இந்த நேரத்திலே நாம் எங்களுடைய பாடத்தாளிலே 4வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேனே என்று சொல்லி பாடுவோம். ஏனென்றால் எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாங்கள் நம்பத்தக்க ஒருவர், எங்களுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதை அங்கிள் தன்னுடைய வாழ்விலே அதிகமாக பற்றிக் கொண்டார்கள். அவருடைய மருமகள் சொல்லுகிற பொழுது அழகாய் சொன்னார், he is a man of prayer. உண்மையிலே அவர் ஜெபிக்கிற மனிதன். என்னுடைய நினைவுக்கு அறிந்தபடி ஏறத்தாழ 25 வருடங்களுக்கு மேலாக ஆட்களை தெரியும். நான் சிறுவனாக இருக்கிற பொழுது ஆலயத்துக்கு தனிமையிலே வந்து அவர் ஜெபித்துட்டு போவதை பல முறை என்னுடைய கண்களால் கண்டிருக்கிறேன். சிறு வயதிலே நான் கண்டிருக்கேன். அது இப்பவும் என்னுடைய கண்களிலே திரைகிறது. அதிகமான பேரை அபிதமாய் காண முடியாது. யாருமே இல்லை. தனிமையான நேரங்களிலே ஆலயத்துக்கு வருவார். அவருடைய மோட்டார் பைக்ல வருவார், சைக்கிள்ல கூட வந்திருக்கிறார். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நான் சிறுவனாக இருக்கிற பொழுது கண்டிருக்கிறேன். அது என்னுடைய சிந்தையில இன்றைக்கும் பதிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட man of prayer. We thank and praise God for such a faithful man of God. ஆண்டவருடைய உண்மையுள்ள மனிதனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாமே அறிவிப்போம். உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே
நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கி நேசக்கோடி நேசக்கோடி என்மேல் பறக்க நேசரேக்காய் நேசக்கோடி என்மேல் பறக்க நேசரேக்காய். எல்லாருமாய் இணைந்து நம்புவேன் சொல்லுமா. நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆற்று மந்தை முதலச்சாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆற்று மந்தை கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு சொல்லுமா. நம்பினேன் இயேசுவை. நம்பினேன் இயேசுவை. நம்பினேன் இயேசுவை. வாசிக்க கேட்கலாம். நமக்கு இருக்கிற சகோதரன் குலேந்திரன் வாசிப்பார். கவனமாக செய்வது. வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பதே. ஆமென். ஆமென். நல்லது. இந்த நேரத்திலே ஒரு கவிதை கூடாகவும் விசேஷித்த பாடல்கள் கூடாகவும் நாங்கள் சென்று வருகிறோம். வாழ்ந்து செல்லும் தந்தை விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தாய் விண்ணில் இறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை
நீங்கள் நிழலாய் தொடும் ஒரு நம்பிக்கை. பெரியப்பா, உங்கள் சிரிப்பில் ஒரு சாந்தம் இருந்தது. உங்கள் பார்வையில் பாசமும் பொறுப்பும் கலந்திருந்தது. நீங்கள் பேச்சும் பேசில் ஒரு வாழ்க்கையின் முழு வழிகாட்டுதலும் இருந்தது. அழகான குடும்பத்தின் அடிநிழலாய் எல்லோருக்கும் தந்தை போல் இருந்தீர்கள். உங்கள் பாசத்தால் மட்டுமல்ல, உங்கள் நேர்மை, உங்கள் நம்பிக்கையால் எல்லாம். உங்களுக்கு இருந்த கடவுள் பயம், அது ஒரு உரமான நம்பிக்கை. அது நம்மையும் ஒழுங்காய் வாழ கற்றுத்தந்தது. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது நீங்கள் ஒரு மரம் போல் நிழல் கொடுத்தீர்கள். ஒரு கைத்தாங்கல், ஒரு சொல்லில் தைரியம். அதுதான் நீங்கள். நீங்கள் ஒரு நல்லவர், எப்போதும் யாருக்கும் தீங்கு நினைக்காத மனதுடையவர். நீங்கள் வல்லவர், தன்னை மட்டுமல்ல பிறரையும் உயர்த்த தெரிந்தவர். தாராளமாய் வாழ்ந்தவர், தர்வமே சுவாசமாய் தானம் என்று சொல்லாமல் தினமும் பகிர்ந்த மாமனிதர். ஒரு மனம் கேட்டாலே இஜுகரம் நீட்டியவர். பழமொழி போல கொடுத்தவன் கோவிலில் என்றோர். உண்மை அவர்தான். அவர் வழியில் நடந்தாலே நாமும் தர்ம வீரர்தான். நீங்கள் ஒரு பொக்கிஷம், எங்கள் குடும்பத்தின் அறிவு பொக்கிஷம். இப்போது நாங்கள் உங்களை இழந்தாலும் உங்கள் வாழ்க்கை நமக்கு ஓர் அழியாத பாடம். பெரியப்பா, நீங்கள் பிரிந்தாலும் உங்கள் நிழல், உங்கள் நற்பெயர், உங்கள் நெஞ்சின் வாசல் என்றும் நமக்குள் வாழும். We miss you, we love you forever. பரிசுத்த வேதாகமத்திலே யோபுவின் புஸ்தகம் 16-17 அதிகாரங்களிலே 16வது அதிகாரம் 22-17 ஒன்று சொல்லுகிறது. குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது, நான் திரும்பி வராத வழியே போவேன். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. யோபு பக்தனுடைய அழகான வார்த்தைகள். இந்த உலகத்தினுடைய முடிவை குறித்து அவன் தெளிவாய் அறிந்திருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்வு, இந்த பூலோக ஜீவியம் குறுகின வருஷம். இந்த குறுகின வருஷத்தில் எங்களுடைய கண்கள் மூடுகிற பொழுதுதான் எங்களுக்கான நித்திய வாழ்வு ஆரம்பிக்கிறது. அந்த நித்திய வாழ்வு நாம் போகக்கூடிய 2 இடங்கள். ஒன்று பரலோகம், அல்லாவிட்டால் மோட்சம் என்று சொல்லுவோம். அடுத்தது நரகம், அல்லாவிட்டால் பாதாளம் என்று சொல்லுவோம். இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி செயற்படுகிறோம், எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்களை வைத்து எங்களுடைய நிரந்தர நித்தியமும் இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பயந்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குமாக இருந்தால், நிச்சயமாகவே இந்த பூலோகத்திலே இந்த குறுகின வருஷங்கள் முடிகிற பொழுது, நிரந்தரமாய் எங்களுடைய கண்கள் திறக்கிற பொழுது, பரலோகத்திலே எங்களுடைய கண்கள் திறக்க முடியும். தான தர்மங்களோ, எங்களுடைய ரத்தங்களை சிந்துவதோ, பலியிடுவதோ, படிகளை ஏறுவதோ, மைல் கணக்காக நடப்பதோ எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதும் இல்லை, எங்கள் பாவத்தை மன்னிப்பதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தம் மாத்திரமே பாவத்தை மன்னிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே அதை அருமையான யோகேந்திரா அங்கிள் கண்டுகொண்டார், உணர்ந்தார், அவருடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இறுதி வரைக்கும் கர்த்தருக்காக ஜீவிக்க கர்த்தர் அவருக்கு அனுக்கிரகம் கொடுத்தார். ஆகவேதான் குடும்பத்தினுடைய சாட்சிகளை கேட்டோம், எவ்விதமாக அவர் குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்தார் என்று. அநேக தடவைகளிலே வெளி உலகம் அவரை குறித்து சொல்ல முடியும், ஆனால் குடும்பத்துக்குள்ளிருந்து சொல்லுகிற சாட்சி அது ஒரு பெருமதியானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவருடைய அற்புதமான வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஒரு விசை முடிந்தவர்கள் என்னோடு இழந்த நன்றி. அவருடைய இந்த பூலோக வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். பாடத்தாளில் 2வது பாடலுடைய ஒரு சில சரணங்களை மாத்திரம் பாடி அப்படியே சற்று நேரம் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். உள்ளுள்ள புதர்களின் மத்தியில் ஒரு ரோஜா புஷ்பம் போலவே மா சௌந்தரியமானவரே, இயேசுராஜனே என் தேவனே. புதர்களின் மத்தியில் ஒரு ரோஜா புஷ்பம் போலவே இயேசுராஜனே, இயேசுராஜனே தேவனே.
போற்றுவோம் எங்கள் தேவனை, எங்கள் தேவனை. ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடு நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். எமக்காக உயிரிந்தாரே, எமக்காக உயிரிந்தாரே, சுமந்தாரே எம் பாவங்களை, சுமந்தாரே எம் பாவங்களை. அந்த அன்புக்கு அந்த அன்புக்கு ஈடுண்டோ? அவர் கிருபைக்கு அளவுண்டோ? சொல்லுவோம், அந்த அன்புக்கு ஈடு உண்டோ? அவர் கிருபைக்கு அளவுண்டோ? போற்றுவோம், போற்றுவோம் எங்கள் தேவனை. ஜீவநாட்களிலும் மறு யாத்திரையிலும் நன்றியோடு நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். அப்படி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி, எண்ணி முடியாத ஈவுகளுக்காக நன்றி கர்த்தாவே. நீ இதுவரைக்கும் தாங்கினீரே, இதுவரைக்கும் நடத்தினீர், நன்றி. உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி, உம்முடைய வெளியேறப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், உம்மை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், நீர் எங்களுக்கு கொடுத்த அருளத்துக்காக நன்றி. அருமையான கர்த்தருடைய வாழ்த்துக்காக நன்றி கர்த்தாவே. அவருடைய ரட்சிப்புக்காக நன்றி, உம்முடைய சாட்சிக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தூய்மையான ஜீவியத்துக்காக நன்றி, உம்முடைய ஜெப வாழ்க்கைக்காக நன்றி, உம்முடைய உண்மைத்துவத்துக்காக நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே துதி உண்டாகட்டும். எல்லா கனத்தையும் நாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு தாய் தீற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுமா, ஒரு தாய், ஒரு பாடத்தாலே 5வது பாடல். என் நேசர், என் நேசர் தேற்றுவார். மார்போடு மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தீற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுங்க, எனக்காக மரித்தாரே, எனக்காக மரித்தாரே, பாவம் சுமந்தாரே, பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, பாவம் சுமந்தாரே, பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தீற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார், ஒரு நாளும் விலகினார், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார், ஒரு நாளும் விலகினார். ஒரு தாய் தேற்றுவது போல்
ஜெபத்தை நாம் எடுப்போம். நம்ம மத்தியில் இருக்கிறதான போதகர் ஜான்சன் எங்களை ஜெபத்தை வழிநடத்துவார். அவருடைய ஜெபத்தை நாம் இணைந்து கிருபற்ற இந்த நல்ல ஆண்டவரே, இந்த துக்ககரமான இந்த வேளையில சுவாமி அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, நீர் அழைத்தவர் உண்மையுள்ளதவனாய் இருந்தீர் சுவாமி. அவர் மூலமாக உடைய நாம மகிமைப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே நீ செய்த நன்மைகளை இந்த வேளையில நாங்கள் சாட்சியாகலாம் கேட்டோம் சுவாமி. ஆண்டவரே, இறுதி நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நீர் பொருட்படுத்தி அவருடைய வாழ்விலே நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லி மிகுதி வேலை எல்லாம் உடைய அன்பு கருத்துக்களாய் நான் தருகிறேன். எல்லாவற்றிலும் உடைய நாம மகிமைப்பட கிருபை செய்யும். வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆற்றி தேற்றும். நாமம் உடைய மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. தயவாக நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு நேரத்துக்குடாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அத்தோடு கூட ஒரு தகப்பனாரை குறித்த அழகான சாட்சியை கேட்க போகின்றோம். இந்த நேரத்திலே அருமையான யோகேந்திர அங்கிளுடைய மகன் போதகர் பிரதீப் அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையும் நம்முடைய தகப்பனாரை குறித்த சாட்சியையும் பகிர்ந்து கொள்வார். எனவே என்னுடைய அருமையான நண்பனையும் அருமையான போதகர் பிரதீபையும் நம்மோடு வரவேற்கிறார். நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வரவேற்கிறேன். எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய காலடிகள் எங்களுடைய வீட்டில் ஏற்றப்பட்டு அப்பாவுடைய இறுதி கிரியைகளில் அவர் விசேஷித்தவர். இத்தனை ஊழியர்கள் மத்தியிலே அவருடைய இறுதி கிரிகளை நடத்தத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். சிறு வயது முதல் என்னை தாங்கி வந்த ஒரு ஊன்றுகோல் இருக்கிறவர் பலருக்கு தெரியும். நான் ஒரு வருத்தக்காரர், நேரங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர். சிறு வயது முதல் இன்று வரை, எனக்கு 39 வயது ஆகிறது, இன்று வரை என்னுடைய ஆதரவு கோலாக இருந்தது என்னுடைய தகப்பனார். அடுத்த படுக்கையில் இருந்த பொழுதெல்லாம் என்னோட கூட வந்தது அவர். மனைவி சொன்னதை போல நீதிக்காக நிற்கிற ஒரு மனிதர் அந்த ஆதரவு கொள் என்னை விட்டு நீக்கப்பட்டது. யாருமே தாக்க முடியும் இந்த உலகத்தில். தெரியும், என்னுடைய தகப்பனை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். எனக்கு மாத்திரமல்ல, எல்லோருடைய வாழ்க்கை மாற்ற விரும்புகிற ஒரு மனிதர், எல்லோருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதர். என்னுடைய தகப்பனாய் பார்த்ததை பார்க்கிறோம். ஒரு நல்ல மனிதன் இந்த சமூகம் இழந்து விட்டது. ஒரு பெரிய மலை சரிந்ததை போல, ஒரு பெரிய நிலம் கொடுத்த மரம் விழுந்ததை போல இழப்பீடு செய்ய முடியாது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள் நொறுங்கிவிட்டது என்பதை அறிவோம். என்னுடைய சகோதரி, என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா நொறுங்கி போறார். எல்லாருக்கும் தகப்படி வருவார். அப்படி வாழ்வார்கள் அறிய. ஆனால் அழாதிருங்க. உங்களுடைய மனநாதலால் நான் சொல்லுகிறதை நீங்கள் கொஞ்ச நேரம் கேட்பீர்கள் என்று நம்புகிறேன். வெளியே இருப்பவர்களும் கூட உங்களுடைய காதுகள் 5 நிமிடம் என்னை நோக்கி திரும்பட்டும். அழுதது உண்மைதான் என்றும் கவலைகள், கண்ணீர்கள் எங்களை தாக்கத்தான் செய்கிறது. என்னுடைய தகப்பனுடைய மரணம் என்னை முறுக்கி போட்டு ஒரே ஒரு ஆதரவு விளக்கப்பட்ட எல்லாமே எனக்கு. ஆனால் என்னுடைய அப்பா இப்பொழுது எங்கே இருப்பார் என்று நான் அறிவேன். தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் காண்பித்ததனால், அவர் உறுதிப்படுத்ததன் நிமித்தமாய் என் தகப்பன் இப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் மகிழ்ந்து வருகிறார் என்பதை உறுதியாக சொல்ல முடிகிறது.
இப்பொழுது போய் நான் கூப்பிட்டால் கூட அவர் என்னோட வர விரும்ப மாட்டார். என்னுடைய அம்மா போய் அழுது கேட்டாலும் அவர் வர விரும்ப மாட்டார். தேவனுடைய சன்னிதானம் அவ்வளவு இன்பமானது. ஆடலும் பாடலும் சொல்லுங்க, நம்ம ஆடலும் பாடலும் அங்கதானே. ஆனாலும் இந்த உலகத்தில் என்னுடைய அப்பா உபத்திரவப்பட்டார் என்பதை நான் அறிவேன். கவலைகள் இருந்தது, கண்ணீர்கள் இருந்தது. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் எங்களுக்கு ஒரு இடம் வைக்கப்படுகிறது. எல்லோரும் மனிதர்களாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு கருவிலே கருவேற்றப்பட்டு பிறந்தவர்களாக இருக்கிறோம். ஒரு மானிட பிறவி எடுத்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் நானும் இப்படி ஒரு சவப்பட்டியில் படுக்கத்தான் போகிறேன். வந்து உற்றார் உறவினர் எனக்காக அழத்தான் போகிறார்கள். ஆனால் நான் அதை குறித்து இப்பொழுது கவலை கொள்ளவில்லை. ஒரு பக்கம் என்னுடைய மாம்சம் என்னுடைய தகப்பனுக்காக வாங்கினாலும் என்னுடைய ஆவி அவருக்கு தேவனுக்குள் களி கூறுகிறது. என்னுடைய ஆவிக்கு நன்றாய் அறிகிறது, உன் தகப்பன் என்னோடு இளைப்பாறுகிறார் என்பதை அறிகிறது. அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல், அப்படிப்பட்ட ஒரு நித்தியத்துக்குள்ளாகவும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய அன்பு அக்காமார், அண்ணமார், தம்பிமார், அம்மாமார், உங்களை நான் மீண்டும் சந்திப்பேனோ எனக்கு வாய்ப்பு கிடைக்க தெரியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறதை ஒரு முறை கவனியுங்கள். ஒரு மனிதன் ஆவி ஆன்ம சரீர இருதய சரீர ஆத்மாவோடு படைக்கப்படுகிறான் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவார், என்னுடைய சரீரம் ஒன்றுக்கும் உதவார். சில காலங்களில் பின்பதாக இந்த சரீரத்தை புழு தின்ன போகிறது. சில காலங்களில் பின்பதாக சிலர் எரிப்பார்கள், சிலர் புதைப்பார்கள். இது அழிகிற சரீரம். ஆனால் உண்மையாகவே இந்த ஆவி ஆன்மாவோடு சரீரத்தோடு படைக்கப்பட்ட மனிதன் நீங்கள் மறிக்கிற பொழுது உங்களுடைய சரீரம் தான் மண்ணுக்குள்ளே போகிறது. உங்களுடைய சரீரம் உண்மையான மனிதனம் அல்ல. உங்களுடைய சரீரம் இந்த நீங்கள் பார்க்கிற உங்களுடைய வெளிப்பிரகாரமான சரீரம் நீங்கள் அல்ல. உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஆவி ஆத்மா மிக முக்கியமானது. இப்பொழுதும் என் தகப்பனார் மறிக்கவில்லை என்று ஏன் சொல்கிறேன்? அவருடைய சரீரம் தான் மண்ணுக்கு போகிறதே ஒழிய அந்த ஆத்மா அங்கே இருக்கிறது. ஆவியை கொடுத்தது கர்த்தர், ஆவியை எடுத்துக் கொள்வதும் கர்த்தர். இந்த ஆவி இவரை விட்டு பிரிக்கிற பொழுது இவருடைய ஆத்மா ஏதோ ஒரு இடத்திலே தம்பி சொன்னதை போல ஏதோ ஒரு இடத்திலே அது முடிந்தாக வேண்டும். சிலர் சொர்க்கம் என்பார்கள், சிலர் பாதாளம் என்கிறார்கள், சிலர் பரலோகம் என்கிறார்கள், சிலர் நரகம் என்கிறார்கள். இந்த இடத்திலே நீங்கள் இருக்கிற பொழுது உங்களை நீங்கள் நிதானித்துக் கொள்ளும்படியாய் என்னுடைய அன்பு சகோதரர்களும் என் அன்பு தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் தாழ்மையாக கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனால் கெஞ்சி கேட்கிறேன். இப்படிப்பட்ட நீதிமான்களுடைய மரணங்கள் இனி வரும் காலங்களிலே அதிகரிக்க போகிறது என்றது வேத சத்தியம். இனி வரும் காலங்களிலே நீதிமான்கள் அதி சீக்கிரமாக எடுத்துக் கொள்ளப்பட போவதும் உண்மை. இன்று மரித்தால் எங்களுடைய நித்தியம் எங்கே? இன்று மரித்தால் நீங்கள் எங்க போக போறீர்கள் என்றதை என்று எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? உலகம் கவலைகள் நிறைந்தது, கண்ணீர்கள் நிறைந்தது, பாரங்கள் நிறைந்தது. எந்த மனிதனுக்கு பாரம் இல்லை, எந்த மனிதனுக்கு கண்ணீர் இல்லை. ஆனால் ஒரு தேசம் உண்டு கண்ணீர் இல்லாத தேசம். ஒரு தேசம் உண்டு கவலை இல்லாத தேசம். ஒரு தேசம் உண்டு அன்பு ஓடுகிற தேசம். ஒரு தேசம் உண்டு உங்களை அரவணைக்கிற தேசம். இந்த மனிதனை ஆண்டவர் உருவாக்கிய பொழுது மண்ணிலிருந்து உருவாக்கினார். எல்லா மதங்களும் அதை ஏற்றுக்கொள்கிற இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள், மண்ணிலிருந்து இந்த மனிதன் உருவாகிறான். எங்களுடைய உடல் மண்ணுக்குத்தான் திரும்ப போகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஊதி அவருக்குள்ளே அவன் 2 காரியங்களா நான் ஜீவ ஆத்மா ஆனான். உயிரமோனுக்குள்ளே உண்டாகிறது ஆத்மா உண்டாகிறது. இது அவரிடமிருந்து வந்த ஆத்மா, அது அவருக்கு சொந்தமானது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல ஆத்மாக்கள் அனைத்தும் தேவனுடையது, எங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல. ஆனால் ஒரு பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மனிதனை கர்த்தர் தன்னோடு இருந்து வைத்திருக்க வேண்டும் என்று தான் எப்பொழுதும் விரும்பினார். அந்த தெய்வம் விரும்பியது நீங்கள் எப்பொழுதும் தன்னோடு இருக்க வேண்டும், தன்னோடு வாழ்ந்து வர வேண்டும், என்னோடு இந்த மனித ஜாதி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று. பாவம் மனிதனுக்குள்ளே நுழைந்தது, கீழ்ப்படியாமை மனிதனுக்குள்ளே நுழைந்தது.
சந்தோஷமாக இருக்க வேண்டிய மனிதன் இப்படி பாடுகளை அனுபவிக்கிறான். சந்தோஷமாக இருக்க வேண்டிய மனிதன் கவலைகளை அனுபவிக்கிறான். ஒரு தெய்வத்தோடு இருக்கிற பொழுது எப்படி ஐயா சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி கவலையோடு இருக்க முடியும்? ஒரு தெய்வம் இருந்தால் அந்த தெய்வம் உங்களுக்கு சந்தோஷத்தை அல்லவா கொடுக்க வேண்டும். அதுக்கு காரணம் பாவம் உலகத்தில் நுழைந்தது. இதற்காகத்தான் அவரே மனுவரு கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு வர ஆரம்பித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் சொல்கிறது, ஆதாமின் மூலமாய் மரணம் இதற்குள்ளே நுழைந்தது. ஆதாமின் மூலமாய் உங்களுக்கும் தேவனுக்குமான பிரிவினை உண்டானது. இந்த தேவன் உங்களை நன்றாய் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். உங்கள் தெய்வம் உங்களை நன்றாய் வைத்திருக்க வேண்டும், தன்னோடு வைத்திருக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஆதாமின் மூலமாக அந்த எனக்கும் தெய்வத்துக்குமான பிரிவினை உண்டானது. ஆனால் உங்கள் தெய்வமும் என் தெய்வமும் நல்லவராக இருக்கிறதுனால் தானே மனுவரு கொண்டு வந்தார். இதனால் தானே பாவம் வந்தது. நானே போகிறேன். அவ்வளவு அன்பு. வந்தார், பாடுகள் பட்டார், ரத்தத்தை சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். ஒரே நோக்கம், இந்த மனித ஜாதி மீண்டும் என்னோடு இணைந்து விட வேண்டும். நான் படைத்த இந்த பிள்ளைகள் என்னோடு வந்து விட வேண்டும். நீங்கள் இந்த இடத்துல இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், வேறு எந்த மதத்தவர்களாக இருக்கலாம். மதத்தை குறித்து ஒருவரும் பேசுகிறதும் இல்லை, மதம் ஒன்றுக்கும் உதவுவதும் இல்லை. ஆனால் சத்தியம் என்றொன்று உண்டு, உண்மை என்றொன்று உண்டு. எது என்பதை ஆராய்ந்து கணிக்க வேண்டியது உங்களுடைய தலை மீது விழுந்த கடமை. இன்றைய அப்பா மரித்தாலும் நாளை நாளிலே நான் என்னுடைய மாம்சம் மறந்து போம். ஒரு நாளிலே அவரோடு சேர்ந்து மகளக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டாகும். ஆனால் நீங்கள் எங்க இருக்க போகிறீர்கள்? ஏனையா அவன் இப்படி பேசுகிறான்? ஒரு செத்த விட்டு வாழ்க்கையிலே, ஒரு செத்த விட்டு காரியத்திலே இப்படி பேசுகிறான் என்றால் உங்களுடைய ஆத்மா மிக முக்கியமானது ஐயா. நீங்கள் மரித்து போனால், நீங்கள் செத்து போனால் எங்கு உங்களுடைய வாழ்க்கை போய்விடும்? எங்கு போய் முடிந்து விடுவீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய குடும்பமாக நீங்கள் மீண்டுமாய் வர வேண்டும். உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் வர வேண்டும் என்கிற ஒரே ஆதங்கத்தை தான் பேசுகிறேன். அது செத்த விடா இருந்தாலும் பரவாயில்லை, திருமண விடா இருந்தாலும் பரவாயில்லை. இதற்காகத்தான் இயேசு வந்தார். ஏன் கத்துகிறோம்? இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள் என்று. ஏன் கத்துகிறோம்? இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவுக்காய் வாழுங்கள் என்று ஏன் கத்துகிறோம்? உங்களை குறித்த கவலை, உங்களை குறித்த கவலை ஐயா. உங்கள் சொந்தங்களை குறித்த கவலை, என்னுடைய அன்பு நண்பர்களை குறித்த கவலை, அன்பு தாய்மார்கள் தகப்பன்மார்களை குறித்த கவலை. நீங்கள் அறிகிற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டு போனாலும் கூட ஒரு நித்தியத்துக்குள்ளாய் நீங்கள் மகிழ்வீர்கள். ஏன் நரகத்துக்குள்ளாய் போய் நாங்கள் கஷ்டப்பட வேண்டும்? ஏன் நரக வேதனையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும்? பல வேதங்கள் பல வழிகளை சொல்லுகிறது. நீ நல்லா இருந்தால் போகலாம் என்று. ஒரு நல்ல மனிதனாய் நீ வாழ்ந்தால் நீ பரலோகத்துக்குள் போய் விடலாம், சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடலாம். ஆனால் எங்கு அந்த நல்ல மனிதன் உண்டு எனக்கு காண்பியுங்கள், நான் பார்க்கட்டும். எங்கு அந்த நல்ல மனிதன் உண்டு காண்பியுங்கள், நான் பார்க்கட்டும். ஒரு நல்ல மனிதனாய் நீங்கள் வாழ்கிறதுனால், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுனால், உங்களுடைய தான தர்மங்களை நிமித்தமாய் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று யாராவது சொன்னால் அது அப்பட்டமான பொய். அதை நம்பாதே. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் வந்தார். நான் வருகிறேன், என்னை நான் கொடுக்கிறேன் உனக்காய். நான் பிழைக்கிறதுனால் நீயும் பிழைத்துக்கொள். நான் சாகிறேன், நீயும் பாவத்துக்கு செத்து போ. நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், நீ ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்படு. நான் உயிர்த்தெழுந்தேன், நீயும் உயிர்த்தெழுதலோடு என்னோடு இணைந்து விடு. நீயும் புதிய வாழ்க்கையை வாழ். நீ என்னோடு வந்து வாழ், நீ என்னோடு வந்து இரு. நீ என்னோடு, உனக்காக நான் ஒரு பரலோக ராஜ்யத்தில் பெரும் வீடுகளை கட்டுகிறேன், பெரும் மாளிகைகளை கட்டுகிறேன். ஏன் நீ நரகத்துக்கு போக வேண்டும்? நீ அவருடையவன் அல்லவா? அவருடையவன் அல்லவா என்று தீர்மானிங்கள். என்ன செய்ய போறேன்? என் அப்பாவை கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் விடுவார்கள், கொஞ்ச நேரத்தில் அவரை தாட்டு விடுவார்கள். ஆனால் என்று கூட அப்பா மகிழ்வார். இந்த இடத்துல சில ஆத்மாக்கள் மனம் திருப்பமாக இருந்தார். இந்த இடத்துல நீங்கள் இயேசுவை குறித்த நாளில் பார்ப்பீர்களாக இருந்தால், நான் பொய் சொல்லவில்லை, நான் உங்களோட சவால் விடுகிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு சத்தியம் உள்ள தெய்வம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு உண்மையின் தெய்வம்.
நீ வேணுமானால் அவரை துதித்து பார், அவரை ஆராதித்து பார். அவர் ஒன்றும் செய்யாவிட்டால் நீ விட்டு போய்விடு, பரவாயில்லை. அவர் உனக்கு ஒன்றும் தராவிட்டால் விட்டு போய்விடு, பரவாயில்லை. ஆனால் உன்னோடு சவால் விடுகிறேன் ஐயா. உங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற முடியும், உங்களை ஒரு ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு போக முடியும், உங்களுடைய ஒரு அன்பின் பாதையில் அவர் நடத்த முடியும். ஏன் இந்த சலாக்கியத்தை நாங்கள் விட வேண்டும்? ஏன் இந்த சலாக்கியத்தை விட வேண்டும்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 52 வசனங்கள் சொல்கிறது. நாங்கள் எல்லோரும் நித்திரை அடைகிறதில்லை. ஒருவேளை தேவன் இப்பொழுது வந்துவிட்டால் இந்த நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு போய்விடுவோம். ஆனால் எத்தனை பேர் இங்கே தங்க போகிறோம்? எத்தனை பேர் உபத்திரத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம்? மரித்தவர்கள் உயிரிழந்தவர்களாக எழுந்து தேவன் முன்பதாக செல்வார்கள். நாமும் அவர்களோட கூட செல்வோம். கூப்பிட்டு பாருங்கள், அவர் வருவார். கூப்பிட்டு பாருங்கள், வாழ்க்கைகளை மாற்றுவார். கூப்பிட்டு பாருங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தெய்வம், உங்களோடு வர விரும்புகிற தெய்வம். யோசிங்க என்ற வாழ்க்கையில நாங்கள் என்னத்தை கண்டோம் பாருங்கள். அப்பா சோப்பு போட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பார், ஆனால் சரீரத்தில் என்ன உண்டு? அழகாய் உடுத்தியிருப்பார், சரீரத்தில் இப்பொழுது என்ன உண்டு? ஆத்மாக்கி குறித்து கவலை உள்ளவர்களாயிருங்க. சரீரம் மண்ணுக்குத்தான் போகிறது. எனக்கு 10 வருடமோ 20 வருடமோ 30 40, சிலருக்கு 50, சிலருக்கு 60, என்னமா சிலருக்கு 80 90. ஒரு நாள் போய்த்தான் ஆக வேண்டும். எங்கே எங்களுடைய நித்தியங்கள் முடிய போகிறது? எங்கே நாங்கள் போய் சேர போகிறோம்? இயேசுவை தவிர வேறு வழி எங்கும் சொல்லப்படவில்லை. இயேசுவின் இரத்தத்தை தவிர பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது என்றால் அதை தேவன் மனபுரு கொண்டு வந்தார். சர்வ வல்லமை உள்ள தேவன் மனபுரு கொண்டு வந்தார், இரத்தத்தை கொடுத்தார். ஒருவேளை நான் உங்களை கோபமாய் பேசியிருந்தால் பண்ணீங்கள். ஆனால் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிற காரியம் என்ன என்றால், நீங்களும் அவரை அறிந்து கொண்டு ஒரு நேரத்தில் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க வேண்டும். நாங்கள் பதங்களை குறித்து ஒன்றும் பேசவில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்துவாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் இயேசுவை ருசித்து பாருங்கள். இயேசுவை ருசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு சவால் நிறைந்த வார்த்தையை அருமையான தகப்பனுடைய மகனுக்கு கூட நாம் ஒவ்வொருவரும் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிற சவால் இதுதான். இவ்விதமாக ஒரு நாள் பேழைகளே எங்களுடைய சரீரங்களும் வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்பொழுது எங்களுடைய நித்தியம், எங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. It is appointed. அது நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அது மாற்றப்பட முடியாது. மரணத்துக்கு யாரும் தப்ப முடியாது. மரணம் நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். அல்லாவிட்டால் அவர் மத்தியாக வருகிற பொழுது அவரோடு கூட செல்ல முடியும். ஏதோ ஒன்று நிகழும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்வின் முடிவிலே என்ன நடக்கும்? அநேகருடைய சிந்தனை எங்களுடைய வாழ்வு முடிந்து விட்டால் எல்லாமே முடிந்தது. ஆனால் வாழ்க்கையிலே எங்களுடைய சாவு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி நினைக்கிறோம். இல்லை, சாவின் முடிவிலே தான் எங்களுக்கான வாழ்வு ஆரம்பிக்கின்றது. சாவின் முடிவிலே தான் எங்களுடைய நித்தியம் கழிக்கக்கூடிய 2 இடங்கள் ஒன்று பரலோகம், எல்லாவற்றால் நரகம். ஏதாவது இடத்துக்கு எங்களுடைய ஆத்மா போய்த்தான் ஆகும் என்று மலராய் கேட்டோம். ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் வேண்டும். இன்றைக்கு என் கண்கள் மூடப்படுமாக இருந்தால் என் ஆத்மா பரலோகத்துக்கு செல்லும் என்று. அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னார் இன்றைக்கு எங்களுக்கு முன்பதாக ஒரு சவால். இந்த அருமையான தகப்பன் அவருக்கு நிச்சயமாய் தெரியும், மகன் நிச்சயமாய் சொல்லுகிறார், எங்களுக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் வாழ்ந்த வாழ்வு. இன்றைக்கு உங்களை பார்த்தும் நீங்களும் நம்பிக்கையோடு என்னுடைய கண்கள் மூடப்படுமாக இருந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்ற நிச்சயம் இல்லை என்று சொன்னார், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுதான் தகப்பனாருடைய வாஞ்சை, குடும்பத்தினுடைய வாஞ்சை. அந்த வாஞ்சை நிறைவேறுமாக இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய ஒரு ஆயத்தம் உள்ளவராய். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு கணம் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் நிதானித்து பார்ப்போமா? இன்றைக்கு எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சவாலை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்வை சற்று நிதானித்து பார்ப்போம்.
இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் சாவு எல்லாவற்றுக்கும் முடிவு. அநேக தற்கொலை செய்கிறார்கள், மரித்தால் எல்லாம் முடிந்தது. இல்லை, மரணத்தின் பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கின்றது. மரணத்தின் பிற்பாடு எங்களுடைய நிரந்தர ஜீவியம் ஆரம்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் நிரந்தரமான பரலோகத்திற்கு செல்ல முடியும். வேறு வழியே இல்லை. ஆகவேதான் யோவான் 14 மிக தெளிவாக சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். இயேசு பறைசாற்றினார், நானும் வழியும் சத்தியம் என்று சொல்லவில்லை, நான் வழியும் சத்தியம் என்று சொல்லவில்லை. மிக தெளிவாக சொன்னார், நானே, I am the way, வேறு வழி அல்ல. இன்றைக்கு இந்த அருமையான தகப்பனாருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மரியாதை, அவருடைய உறவுகள், உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன். எத்தனை தடவைகள் அவருடைய ஜெப ஜீவியம், அவரை குறித்தெல்லாம் சாட்சி சொல்றீங்க, அது நல்லதுதான். ஆனால் அவர் அறிந்து கொண்ட அந்த பாக்கியமான இயேசுவை உங்கள் தனிப்பட்ட ஆண்டவராய் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்வும் மனதும் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதுதான் தகப்பனுடைய இறுதி வாஞ்சையும் ஆவலுமாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்தில் இருக்கிற பொழுது மத்தியில் இருக்கிற போது பெற்றோரின் தவராஜா இறுதியாக ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு இந்த ஆராதனை. ஆமென். நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கடந்து செல்லுவோம். எங்களுக்கு முன்பதாய் தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து தேவனுடைய திட்டத்தின்படி சரீரத்தை மண்ணுக்காய் ஒப்புக் கொடுத்திருக்கிற சகோதரனுடைய சரீரத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கின்றோம். நான் ஊழியம் செய்ய வந்த நாட்களிலே என்னுடைய தலைமை போதகர் ஜோசாயா பிலிப் சகோதரனுடைய வீட்டுக்கு என்னை அனுப்புவார். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தபடினாலே எனக்கு நாகரிகங்கள் நன்றாய் தெரியாது. ஆனால் நான் அவரை விசிட் பண்ணி சந்திக்கின்ற பொழுது அதன் பிற்பாடு எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன். அதற்கு ஒரு காரணமும் சகோதரனுடைய ஆலோசனைகள் தான். எனவே நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த அருமையான வேளையில இது துக்கமாக எல்லாருக்கும் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் உம்மிடத்திலே நீர் சேர்த்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே நீர் அருமையான சகோதரனுடைய ஆண்டவரே ஆத்துமாவை எடுத்துக்கொண்டபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் கேட்பதெல்லாம் ஆண்டவரே இந்த சமாதியின் அருகிலே இருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒருவரும் ஆண்டவரை தவறி போகாதபடி அவர்களுடைய உள்ளத்திலே கிறிஸ்து இயேசு பிறக்கும்படியாய் ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஒரு மார்க்கத்தை உருவாக்க அல்லது போனால் ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை தேவனே, நீர் நித்திய ஜீவனை காண்பிக்கும் வழியை உருவாக்கும்படியாய் வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையின் வழியிலே நடந்த சகோதரனை நீர் எடுத்துக்கொள்ள சித்தம் கொண்டீர். அதே போல இந்த இடத்துல இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்களும் உம்மை கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த அடக்க ஆராதனை மிகுதி பகுதி ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வல்லபாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அரவணைப்பும் சிநேகிதமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக இந்த பிரிவினால் துயருற்றிருக்கிற அனைவரோடும் நிறைவாகி இருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த நேரத்திலே பாடத்தாளில் இருக்கிற முதலாவது பாடல் ஜோதி தோன்றுமோர் தேசம் என்று பாடுவோம். இந்த பாடல் பாடுகிற பொழுது தயவு செய்து இறுதியாக அஞ்சலி செலுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் மிக வேகமாக வந்து அஞ்சலி செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது போதகர்மார் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள். அதன் பிற்பாடு மற்றவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தவும். இறுதியாக குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் கடைசியாக அஞ்சலி செலுத்த முடியும். இந்த முதலாவது பாடலை நாம் பாடுவோம். அதன் பிற்பாடு அஞ்சலி செலுத்துவோம். அத்தோடு கூட ஒரு அறிவித்தல் நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு நன்றி. செய்வந்த தேவாலய சமக்காலை வசந்தபுரத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம். அங்கே எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு ஒரு நன்றி ஆராதனை இந்த இடத்துல இருக்கிறது. எல்லோரையும் அந்த நன்றி ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக குடும்பத்தினர் வரவேற்கின்றார்கள்.
துக்கம் யாரும் அற்ற நாள் கண்டு கர்த்தரில் ஆறுதல் அடைவோம். இன்பமாய் சாட்சி பேர் சந்திப்போம் ஜோதி மண்டலத்தில். இன்பமாய் சாட்சி பேர் சந்திப்போம் ஜோதி மண்டலத்தில். நன்றியாவே நன்மை நீரன்று இறுதி அஞ்சலி செலுத்துவர்கள் தயவாக சீக்கிரமாக வரும்படியாக நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இறுதி அஞ்சலி செலுத்துவர்கள் தயவாக சீக்கிரமாய் வரவும். சந்திப்போம் ஜோதி மண்டலத்தில். இன்பமாம் சற்று பேர் சந்திப்போம். சந்திப்போம் ஜோதி மண்டலத்தில். அங்கே நம் ரட்சகர் அங்கே நம் ரட்சகர் என்றென்றும் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் வேவு சாவுகள் துக்கம் நாசங்கள் நீங்கிடும். தேவன் நாம் கண்ணீரை துடைப்பார். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். இன்பமாம் இன்பமாம் சாட்சி பேர் சந்திப்போம் ஜோதி மண்டலத்தில். இன்பமாம் இன்பமாம் சாட்சி பேர் சந்திப்போம் ஜோதி மண்டலத்தில். எண்ணுற்றார் போய்விட்டார் முன்னே ஆகினால் நிலவும் சந்திப்பேன். அவர் கூட்டத்தில் நான் விண்ணிலே குடும்ப உறவுகள் அஞ்சலி செலுத்த வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓய்வற்ற பேரின்பம் கொள்ளுவேன்.
இல்லை இல்லை அதுங்க இறங்கி அங்கே பஸ்ஸுக்கு முன்னால் நினைக்கிறேன்.
வெண்ணோர் கீதங்களை பாடுவோம் துக்கம் மிஷினை பிடிங்க நீங்க மிஷினை பிடிங்க சரியா இந்த நல்ல நேரத்தில் அருமையான சகோதரன் யோகேந்திரா அவர்களுடைய சரீரத்தை நாம் அடக்கம் செய்ய இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி ஒரு ஜெபத்தை எடுக்கலாம். பாச பிரதீபங்களை ஜெபத்தை வந்து எடுக்கலாம். நன்றியோடு துதிக்கிறவராக சலாக்கியத்தை தந்து இந்த தகப்பனை தந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரை சகல குடும்பங்களையும் அவருக்குள்ளாய் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஏராளம் பேருக்கு அற்புதங்களையும் அப்பா அவனுடைய அதிசயங்களையும் இவர் மூலமாக அவர்கள் காணத்தக்கதாய் இவரை எடுத்து பயன்படுத்தியதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒரு மறைமுக ஊழியராக இருந்து செயல்பட்டு வரத்தக்கதாய் நீர் கிருபை தந்தவர்களை வழிநடத்தியதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். பலப்படுத்தும் அப்பா, இந்த உறவுகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் அப்பா அவர்களை தேற்றுகிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரை பலப்படுத்தும் ஆண்டவரை மாக்கோடுகளை அனைத்து மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் பலியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலரும் பூ உதிரும். ஆயுதம் இந்த சமாதியின் அருகில் புலம்பிக் கொண்டு நிற்கிறவர்களாகி நாம் நம்பிக்கையற்றவர்களாய் புலம்பாமல் எங்கள் தலைகளை உயர்த்தி நிற்கின்றோம். ஏனெனில் பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த தேகத்தில் நாம் குடியிருக்கும் போது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆகையால் தேவன் தாமே கட்டியிருக்கிற அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை அடையும் வரைக்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்பது. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே நாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே நாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய்
அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே காமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே மனம் மாற மனம் மாற மாந்தனிகள் மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாற மாந்தனிகள் மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ள மூச்சு ஜபித்தே இயேசுவே உம்மை அந்திடுவே எனதுள்ள மூச்சு யோகேந்திராக்களை சர்வ வல்லமுள்ள தேவன் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள சித்தமானார். ஆகையால் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்றும் உறுதியாய் நம்பி இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீர் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. இந்த பூமியிலே வாழுகிற பொழுது உம்மை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை அருமையான அடியவனுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூலோக வாழ்விலே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடவும் இயேசு கிறிஸ்துவை மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும் தன்னுடைய வாழ்வை முற்றுமாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவரே தன்னுடைய நித்தியத்தை ஆயத்தப்படுத்தவும் அருமையான தருணத்தை கொடுத்து நன்றி. ஆகவேதான் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்தவான்களின் மரணம் உம்முடைய பார்வைக்கு அது விலையேற பெற்றது. ஆகவே பாக்கியம் பெற்றவராக உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு இளைப்பாறிக் கொண்டிருக்கிற யோகேந்திர அங்கிளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு விட்டு சொல்கிறதான அந்த மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், ஆண்டவரே குடும்ப உறவுகள் எல்லாரையும் உம்முடைய அன்பின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிடத்தில் ஆறுதல் படுத்த வார்த்தைகள் இல்லை, ஆனால் நீ சகல ஆறுதலின் தேவனாக இருந்து ஒவ்வொருவரை அமைதிப்படுத்தி ஆட்சிப்படுத்துவீராக என்று சொல்லி கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு முன்பதாக அவர் எங்களுக்கு விட்டு சென்ற சவாலுக்காக நன்றி. இந்த சவாலை இந்த குடும்பத்தினரும் இங்கே சூழ இருக்கிற ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதாக இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்தால் உண்மையான மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாய் உமக்கென்று வாழ்வதற்கான ஒரு அர்ப்பணத்தை செய்யவும் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் உறுதி பூண்டு கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் கேட்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த நாளிலே சகல காரியங்களிலும் கிரமமாய் செய்து முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து நம்முடைய அன்பின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறைவேற்ற வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அரவணைப்பும் சிநேகிதமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த பிரிவினால் துயரிச்சிருக்கிற அனைவரோடும் நிறைவாய் இருப்பதாக. பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லிட்டு அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்களாக என்று ஆவியானவரும் திருவுளம் பற்றினார் என்பது. ஆமென். இறுதியாக மண் போட விரும்புகிறவர்கள் தாராளமாய் நீங்கள் மண். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கலங்காதே மனமே, திகையாதே மனமே,
கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கடைசி வரை நம்மை கைவிட மாட்டார், கடைசி வரை நம்மை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே. உனக்கு அடைக்கலம், ஆனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவரது புயங்கள் உந்தன் ஆதாரம், அவரது புயங்கள் உந்தன் ஆதாரம். கலங்காதே மனமே, திகையாதே மனமே. அண்டிக்கொள் இயேசுவை அடைக்கலம் அவரே, அண்டிக்கொள் இயேசுவை அடைக்கலம் அவரே. ஆதரிப்பாரே அமைதி கொள் மனமே, ஆதரிப்பாரே அமைதி கொள் மனமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. கலங்காதே மனமே, திகையாதே மனமே. கலங்காதே மனமே.